சரண ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறியா? உனக்கு நான், எனக்கு நீ. என்னை அடிச்சா போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உனக்குன்னு 4 பேர் வர மாட்டாங்க. புரியுதா? வீட்டுக்கு வந்து நீ 1 மாசம் போல ஆகுது, வந்துட்டு பார்த்துட்டு போற. இதே உங்க அக்கா, உங்க அண்ணன், உங்க அம்மா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அது பிரேக்கப் ஆயிட்டா, இதாயிட்டு இதாட்டா அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாது. இந்த காலத்துல யாரும் உண்மையா லவ் பண்ண மாட்டாங்க. உன்னை அடிச்சு போட்டா கூட ஆள் யாருக்கும் கிடையாது. நான் மட்டும்தான் வந்து நின்று அழுவேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு சொல்ல தெரியல. உனக்கு வெளியில உள்ளவங்க தான் உனக்கு சொந்த பந்தம். என்னோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபரு அவங்க தான் உனக்கு. மனசு சரியில்லடா சரணன்னு நினைச்சு உன் லைஃப்ல வந்து முன்னேற உனக்குன்னு ஒருத்தி இருப்பா சரண, அதுதான் ஒட்டும். சரிம்மா, சரி போயிட்டு வரேன். இது மாதிரி ஃபீல் பண்ணாத. இல்லை இல்லை. ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 போடுங்கன்னு. அதனால தான் பார்ட் 2 உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்டா நேற்று வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸாம் இருந்துச்சுங்க. அதனால தான் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கா. சரி எக்ஸாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா போக சொல்லிட்டாங்க. சரி நானே எக்ஸாம் எழுதிட்டு இப்போ தான் ஃப்ரீ ஆகிட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் போடலாம் அப்படின்னு காலையில் தான் நாளைக்கு போடலான்னு பார்த்தேன். சரி ஏற்கனவே ஒரு நாள் போடலை, அதுக்கே ரொம்ப திட்டுறீங்க, அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டாச்சு. சேனலுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனுக்கு பண்ணி ஆள் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நிறைய நீங்கள் கேட்டனால தான் போய் கமெண்ட் வேணால் போய் ஃபஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள் எவ்வளோ கமெண்ட் வந்திருக்குன்னு. பார்ட் டூ மட்டும் தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இடையில போன் போட்டு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னியா? அது சும்மா, அது வேற ஒன்றும் இல்லை. அது சும்மா, அது பிரச்சனைன்னு சொல்லு. அது மனசு கஷ்டமா இருந்துச்சு, நல்லா ஃபோன் பண்ணாங்களா? நீ எதையும் மறைக்க மாட்டேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. சரி விடுங்க, இதை போய் உள்ள வைங்க. சொல்லு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், நிம்மதி இப்போதான் உருப்படியா இருக்கு. வீடியோலாம் நான் இன்னும் பார்க்கல, எனக்கு டைம் இல்லை வீடியோ பார்க்கறது. பார்த்தது பிறகு சொல்றேன் என்னன்னு. சரி போங்க, நான் கிளம்புறேன். எனக்கு ஏன் சோகமா இருக்க? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏமா நீங்க வேற தள்ளுங்கம்மா என்ன சொல்லிட்டு போடா தம்பி. என்ன நான் கிளம்புறேன், வீடியோ எடுக்கணும். வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு எல்லாரும் சொன்னது, பசங்களாம் சொன்னாங்க. என்ன பிரச்சனைக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை சொல்லிட்டு போ. பிரேக்கப் ஆயிடுச்சு எனக்கு. என்ன பிரேக்கப் ஆயிட்டு? யாருக்கு? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல என்ன பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொல்லு. என்னமா சிரிக்கிறீங்க? பிரேக்கப் ஆயிட்டுன்னு என்ன விஷயம்? பிரேக்கப் ஆயிருக்கு. என் லவ் பிரேக்கப் ஆயிட்டுமா? எந்த லவ்? அதான் அந்த பொண்ணு, நீங்க போன் பேசுவீங்கல்ல, சொல்லுமா அப்படின்னு நீங்க பேசுவீங்கல்ல, அந்த பொண்ணு ஓகேமா போறமான்னு போயிட்டு, அவ்வளவுதான். அததான் எவளையும் நம்பாதடா இந்த காலத்துலன்னு சொன்னேன். அப்ப சொன்னீங்க, அப்ப புரியல, இப்ப தெரியுது. அதான் அந்த வலிஞ்சு பேசுனதுனாலதான் நக்கிட்டு விட்டு வருது. ஆமா நீங்க வேற இருக்கிறியா எங்காச்சு? நீ வாழன்றா போய் விழுவுற. அவ்வளவுதான். இனிமேலாம் யூடியூப் இன்ஸ்டா. என்னமா சிரிக்கிறீங்க? எனக்கு மனசு கஷ்டத்துல இருக்கா? மனசு கஷ்டமா இருக்காடி? அப்பனா சரக்கடி. சரி உண்மையில சரக்கடிக்க பிறந்த செருப்பு பிஞ்சு போயிடும் நாயே. சரி நான் போறேன். சீரியஸா எடுத்துக்கிறியாடா? இல்லம்மா, நான் இப்ப என்ன, அதான் நீங்க இருக்கீங்க, அண்ணன் இருக்கு, அவ்வளவுதான். நான் அழுதானா? போன் ஃபீலிங்கா தானே பேசுறேன். அழுதானா? சீரியஸாலாம் எடுத்துக்காத. இந்த காலத்துல யாரடா உண்மையா இருக்கா? பண்ணிட்டு போயிட்டு வீட்டுல பிரச்சனை ஆகி அதெல்லாம் நீ கணக்கெடுத்துல எடுத்துக்காத. அவ்வளவுதான். நானும் இப்ப எடுத்துவே இல்லை. இப்ப அதனாலதான் கேமராவே ஆர்டர் வச்சீங்க. அது உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்க. என்னது? ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னு வச்சீங்க, கடவுள் வந்து உனக்கு நல்லது செய்யறாருன்னு அர்த்தம். ஆமா, இப்ப அதனாலதான் இப்ப கேமரா நினைக்குதா அதுதான் நிலைக்கும். ஓ கேமரா தான் வச்சிருக்கிறியா? அவ்வளவுதான். இன்னுமே ஃபுல்லா ஃபர்ஸ்டே சொல்லுன்னு போன் பேசி வீடியோ போட முடியாம இருந்தேனா, இனிமே சொல்ல முடிச்சுட்டு இனிமே வீடியோ போடுறதுக்கு இறங்க போறோம். அவ்வளவுதான். இனிமே டெய்லிக்கு சேனல்ல யூடியூப்ல வீடியோ. சீரியஸா லவ் பண்ணியாடா? சீரியஸா லவ் பண்ணல, சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணேன். ஏமா நீங்க வேற தள்ளுங்கம்மா, நான் கிளம்புறேம்மா. ஏமா என்னடா லவ் எல்லாம் இல்ல, சும்மா அது ஒரு அட்ராக்ஷன், அவ்வளவுதான். ஃபீலிங் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்குதான் சோகமா இருந்திய? ஆனாலும் கண்ணு கலங்குது. என்னை வந்து பார்க்க கூட இல்ல, பெத்த தாய பார்க்கல, அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு கிடக்குறேன். அங்க கேமரா வாங்கிட்ட, பத்திரமா இரு. கேமரா பத்திரம், அது வந்து என்னுடைய உழைப்பு காசு. புரியுதா? நீ நல்லா இருக்கதான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான் வீடு கட்டுறேன். நீ நல்லா இருக்கணும், பிற்காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான்
உனக்கு நான் அப்ப கஷ்டப்படுறேன், நீ என்ன எங்க உட்கார வைக்க போற? அதுக்கே கண்ணு கிளங்குது. சொல்றேன், கஷ்டப்படாம இரு, பார்த்து வண்டி ஓட்டு. ஏன்னா இப்ப 1 மாசமா அவங்க கூட நான் டச்சிலே இல்லை. சரி நீங்கப்பா ஒரு ஓடுற ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கேன், நீ ஒரு ஓடுற ஓட்டத்துக்கிட்டு இருக்க. அது என்ன பண்றது, ஒண்ணு கெட்ட ஒண்ணு விட்டாதான் இன்னொரு நல்லது நடக்கும். நான் தான், எனக்கு நீ தான். சரி இருங்க நான் போறேன். புரியுதா சரணு? சீரியஸா பேசுறேன் சரணு. பத்திரமா கேமரா பிடி, பத்திரமா வண்டியில போ, லாங் டிரைவ் பண்ணாத, போகுல பத்திரமா போ. சரி. அது பிரேக்கப் ஆயிட்டா, இதாயிட்டு இதாட்டா அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாது. இந்த காலத்துல யாரும் உண்மையா லவ் பண்ண மாட்டாங்க. நான் உண்மையிலே சீரியஸா ஃபீல் பண்ணவே இல்லைம்மா. எனக்கு ஒரு அந்த ஃபீலிங்ஸ் போயிட்டுமா. எப்படின்னா அது ஒரு ரீசன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கேமா நீங்க எதுக்குமா அவ விட்டு இதுக்கெல்லாம் அழுவுறீங்க? அம்மா அது ஒரு நல்ல ரீசனுக்கு விட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நான் அழுதுருப்பேன். இல்ல சார், நான் எதுக்கு ஏன்டா உனக்கு பிரேக்கப் ஆயிட்டுன்னு ரீசனை சொன்னேன்னு வச்சுங்களேன், சி இதுக்கெல்லாமாடா விட்டுட்டு போனது, இதுக்கெல்லாமாடா பிரேக்கப் ஆகும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதனாலதான் உங்கள்ட்ட சொல்லலை. யாரையும் எதுவும் நினைக்காத சரணம். உன் லைஃப்ல முன்னேற உனக்குன்னு ஒருத்தி இருப்பா சரணம், அதுதான் ஒட்டும். எங்கே இருப்பான்னு வச்சு அது வரைக்கும் நீ முன்னேற வழிய பாரு. உனக்கு தெரியுமா, உனக்கு பேக்ரவுண்டே கிடையாது. உன்னை அடிச்சு போட்டா கூட ஆளு யாருன்னு கிடையாது, நான் மட்டும்தான் நின்று அழுவேன். அதனால நீ உன்னுடைய பேக்ரவுண்டை நீ ஹெவி படுத்திக்கிட்டாதான் உன்னை தேடி 4 பேர் அந்த பையன் நல்ல பையன் அப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்ல பையன் தான். அதுக்குதான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு உனக்காக தான் உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன், புரியுதா? அதனால இவ பேசல அவ பேசல, ஃபர்ஸ்ட் நீ முன்னேற வழிய பாரு. நீ செகண்ட் இயர் தான் படிக்கிறப்போ உன் லைஃப் நிறைய இருக்கு. நீ உனக்கு நான் பாடம் சொல்ல வேண்டியது இல்லை, புரியுதா? நம்மளோட வாழ்க்கை அனுபவம் தான் உனக்கு பாடம். அதனாலதான் தெரிஞ்சுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தள்ளுங்க. என்ன கஷ்டப்படுற? வீடியோ பிடிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா? ஆட்டம் வீடியோ பிடிக்கிறது நீங்க கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த எடிட் பண்ணுங்க உட்காந்து விடிய. அது இந்த ஐபோன் 11 வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ ஒழுங்கா எடிட் பண்ண முடியல. சார்ஜ் புஷ்ன்னு குறைங்குது. அப்படியே இந்த பலூன்ல கொத்தி விட்டா ஒரு ஓட்ட விழும்ல. உன்னை எதுக்குடா அந்த போன வாங்குது? நீ ஏன்டா அதை 40 ரூபா கொடுத்து வாங்கின? எதுக்குடா வாங்கின? தலையெழுத்து ஐபோனுன்னு சொல்லி வாங்கி விட்டாங்கல்ல, வாங்கினேன்னு. சரி நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. நான் போகல, நான் காலைல போய்க்கிறேன். ஏமா அதுக்குவே அழுவுறீங்க? எழுந்துறீங்க. யாருக்கு அப்ப அழுவுறீங்க? அழுதோன்னு எனக்கு ஒரு மாட்ட கஷ்டமா இருக்கு. மனசு சரியில்லடா சரணம் நினைச்சு. அதெல்லாம் சத்தியமா இந்த பொண்ணை பத்தி சத்தியமா நான் நினைக்கலமா. சரணம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறியா? உனக்கு நான், எனக்கு நீ. என்னை அடிச்ச போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உனக்குன்னு 4 பேர் வர மாட்டாங்க, புரியுதா? நீ ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சிங்க, உன்னை தேடி 4 பேர் வருவாங்க, நல்ல பையன் வருவாங்க. அது மாதிரி சம்பாதிச்சு வை, பாசத்தை கொட்டி சம்பாதிச்சு வை. எப்படி சொல்றது நான் அதை? உனக்கு வெளியில உள்ளவங்க தான் உனக்கு சொந்த பந்தம், புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு சொல்ல தெரியல. உனக்கு வெளியில உள்ளவங்க தான் உனக்கு சொந்த பந்தம். என்னோட ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் அவங்க தான் உனக்கு. அவங்க இதுல யாரு உன் மேல நல்லா பாசமா இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள விட்டுறாது. காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், எப்படினாலும் சம்பாதிக்கலாம் காசு. பாசம் ஒரு டயத்துல காமிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இவனா அப்படின்னு தூக்கி போட்டோம்னு வச்சுங்க, திரும்ப அது ஒட்டே ஒட்டாது. அதனால நீ இந்த பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு கஷ்டமா இருந்ததுடா சரணு. உனக்கு லைஃப் நிறையா இருக்கு சரணு. நீ இப்போதானே இந்த இதில் எடுத்து இதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த யூடியூப்பு இது இன்ஸ்டாலெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. சோகமாக இருக்காது ஃபஸ்ட்டு. இல்லை இதெல்லாம் எனக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு உனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு தெரியும். ஏன்னா நீ சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை படிக்கலை போகல வரலன்னு என்னை சார்ந்தவங்களே என்னகிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன். உன் அப்பம் போனதுக்கு பிறகு ஒன்றை நினச்சி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? சரி அதுக்கு ஏன் அழுவுறீங்க? இப்போ என்னம்மா அழுதுகிட்டே இருக்கேன்? டென்ஷன் ஏறிடும், அப்புறம் டென்ஷன் ஏற்றிட்டு. அதான் நான் சொல்கிறேன்னா அப்புறம் கடுப்பேற்றிட்டு இருக்காங்கம்மா. தனியா
தனியா போயிட்டு வந்துட்டு உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த உயிரே உனக்காக தானே வச்சுக்கீங்க. இப்போ நான் வந்ததுனால அழுகுறீங்களா? சரி நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நீ இதுக்கு இனிமே இந்த பொண்ணு விஷயத்துல வந்து தலையிடாதன்ற. அவ்வளோதான். உண்மையிலே இந்த பட்டுட்டனமா இனிமே திருந்துட்டமா, அவ்வளோதாம்மா. இனிமே எழுந்துறீங்க, அவ்வளோதான். நான் கிளம்புறேன். இருந்தால் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. இல்லடா, நீ ஒரு ஒரு நிலைமைக்கு இதுக்குள்ள போனாதான் நம்ம பெரிய ஆளா ஆகும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்ட. புரியுதா? அத வந்து ஃபாலோ பண்ணு. அதுல மெயின்ட போடு. அதுல மெயின்ட போடு. நம்ம விட்ட திறமைய வச்சு நம்ம தான் பாத்துக்கணும். அதனால பொண்ணு விஷயத்துல போனீன்னு வச்சு என்ன நீ டம்மி ஆயிடுவ. சரி அவ்வளோதாம்மா. இனிமே வாழ்க்கையில பொண்ணெல்லாம் கிடையாதுமா, அவ்வளோதாம்மா. என்ன தெரியுமா சொல்லே பாரு, இப்ப நான் வீட்டுக்கு வந்து நீ 1 மாசம் போல ஆகுது. வந்துட்டு பாத்துட்டு போற. இதே உங்க அக்கா, உங்க அண்ணா, உங்க அம்மா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஏன்னா உங்க அக்கா, உங்க அண்ணா எல்லாருமே ரொம்ப அதனாலதான் நான் உன்னை பத்தி கவலைப்படாம நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். நல்லா சந்தோஷமா இரு. அவங்கள நம்பிரு. உங்க அண்ணன் ஒரு வழியில கொண்டுட்டு போயிடுவான். அவனை நம்பி அவன் சொல்ற ஐடியா படி கேளு. சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். இது மாதிரி ஃபீல் பண்ணாத. இல்ல லவ் யூ லவ் யூ லவ் யூ. அடுத்தவங்க சொல்லி எனக்கு தெரியுது சரணு. சரி சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாயிட்டேன். நீங்க தான் இப்ப என்னை போட்டு அழுவப்படுத்துறீங்க. அதெல்லாம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லடா. தெரியுது தம்பி, தெரியுது தெரியுது தெரியுது. சரி போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டா. பாய். போயிட்டு ஃபோன் நான் கால் பண்றேன். போறேன். நீ இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் வருவான். நான் போறேன், போயிட்டு வரேன். பாய். ஏன் ஃபேமே, எங்கள் அம்மா ஒரு மட்டும் அழுதுட்டாங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டை விட்டு கிளம்பி வரதுலேயே மைண்டே இல்லை. எங்கள் அம்மா பிரேக்கப் ஆகிட்டோன்னே சிரித்தாங்க. சரி அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி நம்ம சிரித்தோன்னா அவனும் சிரிச்சிடுவான், ஃபீல் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பிறகு ஒரு மட்டும் கஷ்டமாக இருக்குது. இது ஐயோ என்ன சொல்கிறேனே தெரியல. தேவையில்லாமல் நான் பண்ணிட்டேனோன்னு தோணுது. சரி ஃபேமே, என்கிட்ட என்ன பேசுனது தெரியல. எனக்கு அழுவ வருது. முட்டிட்டு நிற்குது. அழுதுட்டேன் நான் அங்கேயே. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கண்டிப்பாக. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மட்டும் கண்ணு கலங்கி பொங்குது. வருது பாரு நமக்குன்னு. கை வலிக்குது. எங்கள் அம்மா அழுதோன்னா ஒரு மாட்டம் என்னடா அழுவ இஷ்டமாடான்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகிறதுன்னு வச்சுங்களேன், அம்மா சொன்ன மட்டும் தான் நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஒன்று நல்லது நடக்க வேண்டியதான். சரி பாய்.